கன்னிராசி 18/5/2025 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னிலிருந்து கேது சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். அந்த வகையிலே ராகு கேது பயிற்சியில ராகு கன்னிக்கு மிக அற்புதமான, மிகவும் செல்வாக்கு உள்ள, மிகவும் சீர் உள்ள, மிகவும் பக்கபலகம் உள்ள, மிக மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய 6ல் அறவும் இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். கன்னிராசிக்கு 6ல இருக்காரு ராகு. 6 அடிச்சு நொறுக்கு. உங்க தசா புத்தி மட்டும் கரெக்டா இருந்துச்சு, நீங்க தான் சக்கரவர்த்தி. தசா புத்தி மட்டும் கரெக்டா இருந்துச்சு, நீங்க தான் சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளுக்கு வந்தே ஆகும். கன்னிராசிக்கு பார்த்தா குரு பயிற்சி நல்லா இருந்துச்சு, இப்பதான் முடிஞ்சிச்சு குரு பயிற்சி. அப்ப சனி பயிற்சி உங்களுக்கு கண்டக சொன்னி 6க்கு 6 7க்கு 7 சொல்ற சமசத்துமை. ஆனா ராகு பயிற்சி எல்லாத்தையும் முழுங்கிடும், எல்லாத்தையும் விழுங்கி விடும். எல்லாம் அற்புதமாக வரக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு ராகு பயிற்சி. அப்ப கேது எங்க இருக்காரு உங்க ராசிக்கு பாருங்க, அங்க 6 இங்க 12, அங்க 6 இங்க 12. அப்ப 6 12 12 அயன சயன போக நீண்ட நெடிய விரைய தொழில், திருமணம், புத்திரபாக்கியம், வியாபாரம், நிறுவனம், வளர்ச்சி, காதல், நீண்ட தூர பயணம், தேவையில்லாத செலவுகள், விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், விரயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்கு இந்த பயிற்சி கூடுதலான ஒரு போனஸ் பாயிண்ட். ராகுக்கு குரு பயிற்சி முடிஞ்சிருச்சியா? குரு பயிற்சி 1 வருஷம் முடிஞ்சிட்டு, 1.5 வருஷம் ராகு. இதுல உங்க தசா பத்தி உங்க லக்கணத்தை மட்டும் கவனம், கன்னியா லக்கணமா இருக்கணும். சனி திசையில புதன் புத்தியா இருக்கணும், கன்னியா லக்கணமா இருக்கணும். சனி திசையில புதன் புத்தியா இருக்கணும். இல்லைன்னா சுக்கர திசையில புதன் திசையில சுக்கர புத்தியா இருந்தால் அந்த தாக்கத்தை, உயர்வை, கீழே நிலைந்து மேலே வருவதற்கான எச்சரிக்கையை கொடுக்கும். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இந்த பயிற்சியில மேசம், கன்னி, தனுசு மிக உச்சத்துக்கக்கூடிய ராசிகள். எதை வச்சு உங்க தசாபத்தியை வச்சு, எதை வச்சு உங்களுடைய அந்தரத்தை வச்சு, எதை வச்சு உங்களுடைய ஜனஜாதத்தை வச்சு இப்படி பண்ணி கொண்டு வந்தால் தான் ஒரு சிறப்பானதாக அமையும், ஒரு சிறப்பானதாக அமையும். அதுல மாற்று கருத்து அல்ல. அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம் சிவ வழிபாடு, ஹஸ்தரம் அம்பாள் வழிபாடு, விநாயகன் வழிபாடு, சித்திரை ராஜதுர்க்கை, திருவாரூர் ராஜதுர்க்கை வழிபாடு, எலுமிச்சம்பழ மாலை, செவ்வரளி மாலை போட்டு நல்ல வேண்டுதல் பண்ணிட்டா ராஜதுர்க்கை சகல நன்மையும் கொடுப்பார். யாருக்கு? ராஜராஜ சோழனுக்கு கொடுத்தவள் நமக்கும் கொடுப்பார். அதான் மறந்துடாதீங்க. அர்த்தஜாம பூஜை சிதம்பரம், சாய ரட்சைக்கு உரிய இடம். சாய ரட்சை பேரே பாருங்க வித்யா, சாய ரட்சை. அப்படிப்பட்ட திருவாரூர் என் அன்னை உமையவள் கமலாம்பிகை பத்மாசனத்தில் இருக்கக்கூடிய அன்னையை போற்றி வணங்கவும்.